அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான ஹவுரா ஜங்ஷன்ல இருக்கோங்க. இன்னைக்கு ஹவுரால இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 12839 தி கிரேட் சென்னை மெயில்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை மெயிலுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 23 போட்டிருக்காங்க. ரேக் இன்னும் உள்ள வரலங்க. உள்ள வரும்போது பார்ப்போம். சென்னை மெயிலில் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே லைனில் நிற்க வச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. லைனை பாருங்க, ஹனுமார் வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. हावड़ा चेन्नई में रात 11:45 पर ट्रेन नंबर प्लेटफॉर्म से रवाना होगी. 2839 हावड़ा चेन्नई में தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் ஹவுரால இருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 1860 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி வந்த உடனே ஃபுல் ஜாம் ஆகிடுச்சுங்க. தேர்ட் ஏசி எக்கனாமிங்க. இதில் நீங்கள் ஹவுரால இருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 1755 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் வரல, அதுக்குள்ளே ஷார்ட் எடுத்து முடிச்சாச்சுங்க. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் ஹவுரால இருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 2660 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா கர்டைன்ஸோட சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் ஹவுரால இருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 4495 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே கதவு இருக்கும், ஸோ செம்ம ப்ரைவசியாக இருக்குங்க. அண்டர்சோடு உள்ள போயிட்டு ஷார்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட முடியவே முடியாது. கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். இதில் நீங்கள் ஹவுரால இருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 425 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. என்ன கூட்டம் தான் சாமி. த கிரேட் சென்னை மெயில ஹவுரால இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ விசாகப்பட்டினம் ஷெட்டோடைய WJP7ங்க. நாம இன்னைக்கு டிராவல் பண்ண போற கோச் S6ங்க. ஸ்லீப்பர்ல தான் டிராவல் பண்றோம். இதுல நாம ஹவுரால இருந்து சென்னை வரைக்கும் போறதுக்கு 715 rupees நமக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயே வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள. ஹவுரால இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து 114 கிலோமீட்டர்ல இருக்கிற காரக்பூர் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இங்கேயே ஜாம் பேக்கட் ஆயிடுச்சுங்க. ஸ்லீப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டார்ஸ் 114 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்டான காரக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KGP. இங்கே 20 minutes டிலேவாக வந்திருக்கோம். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? இதுதான் S6ங்க. ஸ்லீப்பரில் லாஸ்ட் கோச்சு பக்கத்துலேயே அண்டர்சர்வ்ங்க. அண்டர்சர்வை உள்ள க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே உள்ளே வந்து ஜாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து கூட்டம் அப்படியே ஸ்லீப்பருக்குள்ளே வழிஞ்சு வருதுங்க.
இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 1662 கிலோமீட்டருங்க. மொத்தம் 33 ஹால்ஸ் இருக்கு. 27 hours 35 minutesல எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருதுங்க. இது ஒரு டெய்லி ட்ரெயின். காலையில் ட்ரெயினில் உள்ள நிலைமை இதுதாங்க. பாருங்கள், வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே லக்கேஜ் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல கூட உள்ளே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ உள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்கே பாருங்க, எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அங்கே எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்லீப்பர் கோச்சுங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 409 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கட்டாக் சிட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CTC. இங்கே 1 hour டிலேவாக வந்திருக்கும். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. உள்ள என்னென்ன அக்கப்போர் நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்பா அந்த பக்கத்தில் இருக்கோம். உள்ள தாங்க முடியலங்க. கோச்சு ஃபுல்லாக அப்படியே ரொம்ப வழியுது. இந்த ஊரை சில்வர் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சில்வர் ஃபிலிகிரி ஒர்க் நிறைய நடக்குதுங்க. அதாவது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இங்கே போடுவாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இது. அதனால சில்வர் சிட்டியாக இருக்குது. இந்த பிளாக்ல நீங்கள் எல்லா ஸ்டேஷன்ஸையும் பார்க்க போகிறது கிடையாது. ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்மளுக்கு 33 ஹால்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுங்க. Stars, welcome to the capital of Odisha. 436 kilometer travel பண்ணி நம்ம புவனேஸ்வர் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BBS. இங்கேயும் 1 hour டிலேவா வந்திருக்கோம். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 1 LPR, 1 SLRD, 1 பேண்ட்ரி, 4 ஜெனரல், 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 2 third AC எக்கனாமி, 4 third AC, 2 second AC, 1 கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. எப்பவுமே சரிங்க, அந்த சோக்கு பக்கத்துல இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஹவுரா மெயில்ல சொல்லவா வேணும். உள்ள இருந்து வெளியில வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்துகிட்டு இருக்கேன்.
526 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாலுகான் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BALU. இங்கேயும் 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes halt இருக்குங்க. பாலுகானுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய உப்பு நீர் ஏரியான சிலிக்கா ஏரி இருக்குங்க. அதோடைய நீளம் 64 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து நீங்கள் சிலிக்கா ஏரிக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடலாங்க. அங்கே உங்களுக்கு ஐலாண்ட் இருக்குது, கோவில் இருக்குது, போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு செம்ம சூப்பரான சீனரிஸ் நிறையா இருக்குங்க. বলো এটা কি করে কি হয়েছে না হয়েছে। சிக்ஸ் 602 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிரம்மபூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BAM. இங்கேயும் 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 5 minutes halt இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயுமே சரியாக அமையலைங்க. உள்ள வெறும் சமோசாவும் டீயும் தான் வைக்கிறாங்க. எனக்கு சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ வாங்கி சாப்பிடவே இல்லை. போக போக எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கணுங்க. இங்கே பிரம்மபூர்லேயும் பார்த்தீங்கன்னா சமோசா தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மபூர் ஒடிசாவுடைய ஃபுட் கேபிட்டலா இருக்குங்க. இங்க சென்னா போடா பித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் வகை இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அது கிடைச்சாலாவது இங்க சாப்பிடலாம். ஆனா அது கூட ஸ்டேஷன்ல விற்கலங்க. இங்க டபுள் அண்டா பிரியாணின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாங்கி சாப்பிடாதீங்க தயவு செய்து, படு கேவலமா இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு மொத்தமா 3 ரேக் இருக்கு. இந்த ட்ரெயின் கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இப்போ வண்டி இங்க இருந்து சென்ட்ரல் போன பிறகு அங்க கிளீன் பண்ணி காலையில 7 மணிக்கு கோரமண்டலா எடுப்பாங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 627 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இச்சாபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் IPM. இங்கேயும் 1 hour டிலே, ஜஸ்ட் 1 minute தான் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ஒடிஷாவிலேருந்து காலையில் இப்போ ஆந்திரா வரைக்கும் கவர் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைன் மாதிரியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதே போல் சிலிக்கா லேக்கு நம்ம கூடவே வரும். எல்லாத்தையுமே இந்த ட்ரெயினில் வரும்போது எந்த ட்ரெயினில் வந்தாலும் சரி பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஸ்டார்ஸ் ரெண்டுத்தில் எது அண்டர்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நடந்து வர்றதுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. சிக்ஸ் 77 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பலாசா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PSA. இங்கே 1 hour டிலேவா வந்திருக்கோம். இங்கே 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறமா நாம ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், அதுக்கப்புறமா நேரா விசாகப்பட்டினம் போயிடலாங்க. வண்டி பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துச்சுங்க. சும்மா அண்டர்சர்வ் பாருங்க, சேல்ஸ் சும்மா அண்டர்சர்வ்ல பறக்குதுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாலாசால முந்திரி ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம பண்ருட்டி போலவே இந்த பக்கம் இந்த பாலாசாங்க. வெளியில போனா கம்மியான விலையில ருசியான முந்திரி வாங்கிட்டு வரலாங்க. செவன் 750 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஸ்ரீகாகுளம் ரோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CHE. இங்கே 45 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினை ஆகஸ்ட் 15, 1900 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 125 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய லெஜெண்டரியான ட்ரெயின். ஆனால் இந்த செக்ஷனில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லைங்க. ப்ரையாரிட்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. சும்மா காட்டு மிராண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாகுளம் ரோடு இங்கே இருக்குது. ஸ்ரீகாகுளம் எங்கே இருக்குது? இங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. அங்கே என்ன ஃபேமஸ்? அங்கே ஸ்ரீமுக லிங்கேஸ்வர சுவாமி கோவில் ரொம்ப ஃபேமஸுங்க.
ஸ்டார்ஸ் 820 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயநகரம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZM. இங்க அதே 1 hour டிலேவா வந்திருக்கோம். 5 minutes halt இருக்குங்க. உங்களுக்கு லஞ்சுக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த விஜயநகரங்க. உங்களுக்கு இங்க கேட்டரிங்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கேயும் வாங்கிக்கலாம். பிளாட்ஃபார்ம்லயும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் வாங்கி சாப்பிடலாங்க. 1965ல சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல ஃபர்ஸ்ட் டீசல் இன்ஜின் அதாவது WDM-1 இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம ட்ரெயின்ல தாங்க. நம்ம மெயின்ல தான் ஃபர்ஸ்ட் டீசல் இன்ஜின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே போல 1970s உடைய மிட்ல வந்து பாத்தீங்கன்னா கோரமண்டலுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சென்னைக்கு போறதுக்கு இந்த ட்ரெயினா இருந்துச்சுங்க. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வயல்வெளி மலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு தாங்க நம்ம ட்ரெயின்லேயே வரோம். ஸ்டார்ஸ் 880 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BSKP. இங்க 55 minutes டிலேவா வந்திருக்கோம். இங்க நமக்கு 20 minutes halt இருக்குங்க. இங்க நமக்கு ரேக் ரிவர்சல் இருக்கு. முன்னாடி லோக்கோ கொண்டு வர போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஆஹா, ஒரு அருமையான லோக்கோங்க. நம்மளுக்கு செம்ம லோக்கோ இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினத்துல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நம்மள ஹால் பண்ண போற லோகோ லாலாகுடா ஷெட்டோடைய WAP7ங்க. எல்லா ஸ்டேஷன்லயும் இவ்வளவு நேரம் பின்னாடி இருந்தோங்க. ஆனா இங்க இருந்து இப்போ முன்னாடி இருக்க போறோம். எல்லா ஸ்டேஷன்லயும் காலையில இருந்து சாப்பாடு எனக்கு எங்கேயுமே செட் ஆகலைங்க. நீங்க விசாகப்பட்டினத்துல தான் ஆர்டர் போட்டிருக்கேன். உள்ள பிரியாணி வந்திருக்கும், போய் காமிக்கிறாங்க.
விசாகப்பட்டினத்தில் வாங்கின பிரியாணிங்க, இதோடைய ப்ரைஸ் 160 ருபீஸ் ஆச்சுங்க. இவ்வளோ சாப்பாடு இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு தூணி வந்த உடனே vlog-அ கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. நயன் 77 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம துணியை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TUNI. இங்கே 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 1 minute ஹால்ட் இருக்குங்க. நம்ம சேலம் போலவே இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய மேங்கோ சிட்டியாக இருக்குங்க. இந்த துணியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 250 வகையான மாம்பழ வகைகள் பயிரிடப்படுதுங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழத்தை வச்சு ஒரு ஹல்வா மாதிரி செய்வாங்க. அது விசாகப்பட்டினம் அந்த ரேஞ்சில் தாங்க கிடைக்கும். ஆனால் நான் இன்னைக்கு தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் வந்தீங்கன்னா தேடி பாருங்க, கிடச்சினா வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராஜமேண்ட்ரி ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RJY. இங்க 1 hour 40 minutes டிலேவா வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறமா நேரா நம்ம விஜயவாடா தான் பார்க்க போறோம். இடையில நாம போன முறை பார்த்த அதே ஸ்டேஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாங்க. ராஜமேண்ட்ரியில இருந்து ஒரு 26 கிலோமீட்டர்ல ஆத்திரேயபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல பூத்திரக்கெலு அப்படின்ற ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தின் லேயர் ஆஃப் பேப்பர்ல வெல்லம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இங்க ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சுங்க. என் அருமை நட்சத்திரங்களே, ஹவுரா மெயிலுடைய அழகை பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு கூட்டம் நிற்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து பாத்ரூம் கூட வெளியில் போக முடியாதுங்க. அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கு.
যাবে কিছু আমি এরকম ফাটা মাঝে বসেছি আমি এরকম ফাটা মাছ আসলে বসে কি হয় তুই দেখছি ম্যাচের কোনো ছবি পানি পানি ஸ்டார்ஸ் வெல்கம் டு விஜயவாடா 1231 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே 45 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருந்தது, ஸோ டிலே ரெடியூஸ் ஆகிருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இப்போது ஓங்கோல் அண்ட் நெல்லூரை மட்டும் பார்த்துட்டு நேராக நம்ம சென்னை சென்ட்ரல் போயிடலாங்க. ஸ்டார்ஸ் அந்த ஷோக்குள்ள கொஞ்சம் கூட இடமே இல்லைங்க. எல்லாம் உள்ள தொட்டில் கட்டி படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குன்னு. உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த விஜயவாடா ஜங்ஷன் தாங்க. விஜயவாடாவில் உங்களுக்கு கேட்டரிங்கும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. இது மாதிரி ரேக் உங்களுக்கு மாட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் 3 ரேக் இருக்குது. எப்படி உங்களுக்கு வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ கவனமாக இதில் ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. விஜயவாடாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ போயிட்டு சாப்பிட போகிறேன். ஓங்கோல் வந்த உடனே vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேங்க. இன்னும் ஹவுரா மெயிலுடைய ரெஸ்ட் ரூம் பார்க்கல இல்லையா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லைங்க, ஏதோ வச்சுருக்கானுங்க, ஓகே தான். விஜயவாடா வந்த உடனே நம்ம டிடி வந்தாருங்க. வந்து அந்த ஷோக்கு இடையில இருந்த லிங்கை கட் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாருங்க. இப்போ தான் அந்த கூட்டம் அங்கேயே நிற்கிதுங்க. பேண்ட்ரியில் விற்கிற மீல்ஸ் இது தாங்க. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ரைஸு, ஊறுக்காய், இந்த பக்கம் சாப்பாடு ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. சப்ஜி, மீன் இருக்குங்க. தெரியுதா மீன்? இதுக்காக 160 ருபீஸ் வாங்குறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு ஸ்டாண்டர்ட் மீல்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஓங்கோல் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் OGL. இங்க 1 hour 25 minutes டிலேவா வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 minute தான் ஹால்ட் இருக்குங்க. செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா கட் பண்ணா நேரா நெல்லூரை தான் காமிப்பேன். நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்காக தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க. அதே போல் பெங்கால் அண்ட் பீகார்லேருந்து வேலைக்கு போகிறவங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ 10 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 பேர் தான் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. மீதி பேர்லாம் அந்த சீட்டை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்தியன் ரயில்வேஸுக்கே டஃப் கொடுக்குறாங்க.
1486 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நெல்லூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NLR. இங்க 1 hour டிலேவா வந்திருக்கோம். 2 minutes ஆல்ட் இருக்குங்க. நெல்லூர்ல மழை இல்லை, ஆனா நெல்லூருக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர் வரைக்கும் செம்ம மழைங்க. இப்போ நமக்கு அடுத்து கூடூர் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கூடூர் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். கூடூர்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ நாம இப்போ ஆன் டைம்ல உள்ள போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நம்புறேங்க. நெல்லூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்க போறேன். சென்ட்ரல் கிட்ட போகும்போது எழுந்து கண்டினியூ பண்றாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நம்ம ட்ரெயின் இப்போ கிட்டத்தட்ட 1 hour 40 minutes டிலேவா இருக்குங்க. ரீசன் என்னன்னு தெரியுமா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் நடக்குது. ஸோ நமக்கு முன்னாடி போனால் அத்தனை வண்டியுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்குள்ளே போகாமல் அப்படியே லைனாக வரிசை கட்டி நின்றுட்டு இருக்குங்க. ஸோ நாம் ரொம்ப நேரமாக எல்லா ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாக அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். இப்போ தான் சிக்னல் போட்டு வண்டி எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்ட்ரல் உள்ள போயிடுவோம். ஸ்டார்ஸ் 1662 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 2 hours 5 minutes டிலேவா வந்து சேர்ந்துருக்குங்க. இந்த ட்ரெயின்லயும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த வண்டியில இந்த முறை பக்கத்தில் இருக்கிற கோச் கிடைச்சதுனால ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. நீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸ்லீப்பர்ல டிராவல் பண்றதா இருந்தா, அதுவே நீங்க ஃபேமிலியோட டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா 3rd AC பிக் பண்ணி அதில் டிராவல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜேர்னி கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எந்த பெரிய சஜஷனும் இல்லை. எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.